இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மேல் அக்கறை காட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவியை அனுப்புவார். அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றுவார். உங்களுக்கு தேவையற்றதை கொடுப்பார். பார்த்தீங்களா? இங்கே நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். பிரைஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல, ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும்ல. எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் நம்முடைய வாழ்க்கை நிலைமை. இப்படியே இருக்க போகிறது இல்லைல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், இப்படியே போயிடுமா, என்ன நடக்கும்னு தெரியலையே, என்னடா இது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ முட்டி மோதி மேலே வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடிய மாட்டுது. கஷ்டப்படுறோமே, கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துட்டுருக்கு. சில பல பாரங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்மளை யாரும் கண்டுக்க மாட்றாங்க, யாரும் உதவி செய்ய மாட்றாங்க, ஒரு அக்கறைன்றதே இல்லை. மனம் வெறுத்து போயிடும்ல. உங்கள் மேல் அக்கறை காட்ட யாருமே இல்லை என்று கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்கள் மேல் அக்கறை காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்? அவரை தேடணும், அவர் விசுவாசிக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. செபியுங்கள், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாறப்போகுதுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கடந்து வந்திருக்கலாம், ஆனால் இப்போ இல்லாமல் இருக்கலாம். இந்த நாட்கள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, இப்படிலாம் இருந்துச்சுப்பா. ஆனால் இப்போது தனிமை, இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம்ல, யாருமே இல்லைல்ல. நமக்கான வாழ்க்கை நம்ம தான் வாழணும்ல. சில பல புரிதல் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கணும். சொல்லும் போது யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பட்டாதான் அந்த ஒரு ஃபீல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எத்தனையோ நம்ம அட்வைஸ் பண்ணியிருப்போம்ல, போங்க பிரதர் உங்கள் வேலையை பார்த்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க தனிமையில் இருக்கும் போது, அன்றைக்கே அந்த பிரதர் சொன்னாங்களோ, அன்றைக்கே அந்த சிஸ்டர் சொன்னாங்களோ, அப்போல்லாம் எனக்கு மண்டைக்கு ஏறலல்ல. ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? இன்றைய நாளில் நம்ம யாருமே தனிமையில் இல்லை. முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இதுதான், பிரதர் நீங்கள் வர சொல்கிறீங்க பெருசாக, நாங்கள் தனிமையில் தான் இருக்கோம், எவ்வளோ கஷ்டங்கள் வலிகளை தாங்கிக்கிட்டு என் வாழ்க்கை நிலைமை இப்போ போயிட்டுருக்கு, இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் தனிமையில் யாருமே இல்லைங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த உணர்வு இருக்கணும்ல, அந்த விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும்ல. ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்ம மேல் அக்கறை கொண்டு இருக்கின்றார் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேசிப்பார்ல. இன்றைய நாளில் பாவங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன? ஆதாமேவால் படைச்சாரு, எல்லாத்தையும் படிச்சிட்டோம், எல்லாத்தையும் அனுபவிங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு மரத்தில் இருக்க கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை மீறியும் பாம்பு ரூபத்தில் சாதாரண பண்ணுச்சு, அந்த கனியை மட்டும் சாப்பிடுங்க. அவர் பார்த்தீங்களா எல்லாத்தையும் சொன்னாரான்னு அதை மட்டும் சொன்னாரா, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணிடுச்சு. அதை கேட்காம அந்த பழத்தையும் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் உடனே என்ன பண்ணார்? அவ்வளோதானே, போச்சுரா சாமி, இவங்க நம்ம எவ்வளோ தான் போதிச்சாலும் கேட்க மாட்டாங்க, ஒரு கீழ்ப்படுதல் இல்லைல்ல. அப்போவே கீழ்ப்படுதல் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம்ல வாழ்க்கையில், நம்ம சொல் பேச்சு கேட்குறதே இல்லை. அன்றைக்கே நம்ம அந்த சொல் பேச்சு கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமா? இருந்திருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம்ல. முன்னாடி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு தெரியாது. அப்போ நம்ம மைண்டுக்கு ஏறவே ஏறாதுல்ல. அந்த நேரம் அந்த நிமிஷம் பண்ணிடணும்டா, அவ்வளோதான். பின்னாடி வரதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொன்னோம், நம்ம என்ன பண்ணுறோம்? பண்ணிடுறோம். அது சில பல வருஷங்கள் கழித்து நம்ம யோசிக்கும் போது, அந்த விஷயம் நம்ம அன்றைக்கி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் அவ்வளோ அடம் பிடிச்சி பண்ணல, எல்லாமே போயிடுச்சுல்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளாம் எதெல்லாம் இழந்து நிற்கிறோமோ, எதெல்லாம் நம்ம விட்டு போச்சோ மீண்டும் நம்ம கிட்ட கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். இது தினந்தோறும் செபியுங்கள், தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஏசப்பா நம்மோடு இருக்கின்றார். திடமாக இருங்க, உறுதியுடன் வாழுங்க. வாழ்க்கையில் யாரையும் நம்பி இல்லை, நம்மளை நம்பி நம்ம இருந்தாலும் நம்ம குடும்பங்கள் நம்ம நேசிக்க இருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அடுத்தவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி எல்லாமே பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கு தேவைன்ற போது யாராச்சும் உதவி பண்ணுறாங்களா? பண்ணுவாங்க பிரதர், யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு உங்கள் மைண்ட் சொன்னாலும், சில பேர் சொல்கிற விஷயம் தான், நமக்குனா ஒன்று யாரும் வரமாட்டாங்க, பட் நம்ம தான் துடிப்போம், நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இலகுன மனசில் நம்ம எல்லாருக்குமே, நம்மளாம் யார்? இயேசப்பாவுடைய பிள்ளைகள். அதெல்லாம் சோர்ந்துட்டு போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுக்கும் வாக்கு தத்தங்களுக்காகவும் எங்கள் வாழ்வில் மறக்காமல் விளங்கும் உம் பிரசன்னத்திற்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் இடறி விடாதபடி செம்மையான பாதையிலும் எங்களை நடத்துங்க ராஜா. எங்களுடைய பாரங்களையும் சரி கவலைகளையும் சரி உம்மிடத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை நிலைமையை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் எங்கள் ஆத்துமாவை தேற்றுங்கப்பா. எங்களுக்கு தேவையான அக்கறையும் ஆறுதலையும் அளித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எலியாவின் மேல் அக்கறை கொண்டு ஒரு அடைக்கலமான இடத்திற்கு நடந்தது போல எங்களையும் பராமரிப்பீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. நாங்கள் நொறுங்கி போயிருக்கோம் ஆண்டவரே, மன நொந்து போயிருக்கோம் ஆண்டவரே. அந்த காலங்களெல்லாம் உம்முடைய அன்பையும் உண்மையுள்ள ஒரு மனிதர்களையும் நீங்கள் எப்படி படைச்சிங்களோ உண்மையுள்ள ஒரு விசுவாசியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் இயேசப்பா. உண்மையுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழும் நாங்கள் சொல்லி ஆசைப்படுறோம்ப்பா. எங்களை மாற்றுங்க இயேசப்பா. எங்கள் மனநிலையை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு தேவைப்படும் ஏற்ற உதவியும் ஆதரவையும் நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க நம்புறேன் இயேசப்பா. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற சில பல திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. எந்தவித நோய் இல்லாமல் ஆரோக்கியமான உடலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே எங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருப்பதற்காக எங்கள் ஆத்துமாவை மீட்டுக்கொள்வதற்கும் நாங்கள் நினைத்ததற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் ஓங்கி வளர்வதற்கும் உம்முடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும் ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. வேண்டியவற்றை அருளை செய்வதற்காகவும் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை பராமரிப்பீர் என்பதை அறிந்து உங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உம்முடைய கரங்களால் நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.